மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம். முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்தியை இந்தியா வரைக்கும் கொண்டு சென்ற நபர் தான் ஆனந்தன் என்று சொல்லப்பட்டவர். இப்போது கைது செய்து தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இவருடைய வாக்குமூலத்தில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோ வகையான துப்பாக்கியும் 12 தோட்டாக்களும் தனக்கு ஒப்படைத்ததும் தனக்கு வழங்கியதும் முன்னே நாள் போராளி என்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியதுக்கிணங்க குறித்த துப்பாக்கியையும் 12 தோட்டாக்களையும் மன்னார் மாவட்டத்தின் வெள்ளிக்குள பிரதேசத்துல ஒரு விவசாய நிலத்துல மறைத்து வைத்திருந்த நிலைமையில போலீசார் அதை கண்டெடுத்திருக்கிறாங்க. குறித்த துப்பாக்கி விடுதலை புலியினர் பயன்படுத்திய துப்பாக்கி அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்றைய தினம் சிங்கள ஊடகங்கள்ல ஒரு பேசுபொருளாக மாறி இருந்ததை பார்க்க முடிந்தது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால கைது செய்யப்பட்டவர் வவுனியா புளியங்குளம் பிரதேசத்துல கைது செய்யப்பட்டவர் தான் இந்த துப்பாக்கியை தனக்கு வழங்கியதாக அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிட்டதாக சொல்லப்படுது. இவர் முன்னைய நாள் விடுதலை புலியினுடைய உறுப்பினராக சொல்லப்படுவதோட மேலும் ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இந்த விடுதலை புலியினுடைய உறுப்பினரும் சிலோன்பாய் என்று சொல்லப்படுகிறவர் தற்போது வெளிநாட்டில் இருந்து வருவதாகவும், இருவரும் சேர்ந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சில நபர்களை வெளிநாடுகளுக்கு கடத்தி சென்றதாகவும், வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான உதவி ஒத்தாசையம் வழங்கியதாகவும் தெரிய வந்ததாகவும், அது குறித்த விசாரணை பிரத்யேகமாக நடந்து வருவதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டதான செய்தியும் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பார்க்க கிடைத்தது. இந்த முன்னைய நாள் விடுதலை புலியினுடைய உறுப்பினர் இதோடு சம்பந்தப்பட்டதனால எதிர்கட்சியினர் அல்லது ஒட்டுக்கட்சியை சார்ந்தவங்க தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாதாள உலக குழுக்களோடு இப்போது போராளிகள் என்று சொல்லப்படுகின்ற விடுதலை புலியினரும் சேர்ந்து கொண்டாங்க அப்படின்னு ஒரு அபாயத்தை சொல்லி மக்களிடையே ஓட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதையும் ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மற்றொரு விஷயம் தான் கடந்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த ஒரு விஷயம் தான் ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட சாரா ஜெஸ்மின் என்று சொல்லப்படுகிற நாட்டை விட்டு தப்பி போயிட்டா அப்படின்னு ஒரு விஷயம் விமர்சனமா முன்வைக்கப்பட்டது. என்றாலும் கோட்டாபய ராஜபக்ஷ அவங்களுடைய அரசு மேற்கொண்ட விசாரணைகளை சொன்ன விஷயம் தான் சாரா ஜெஸ்மின் இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு விஷயம். பொறுத்திருந்து பார்க்கலாம், யார் வெளிநாடு தப்பி சென்றார்கள், அவங்க உடந்தையாக இருந்தவர்கள் யாரு என்ற பல்வேறு விஷயங்களும். எனவே சிலோன்பாய் என்பவரை நிச்சயமாக கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தும் பட்சத்துல இந்த விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரும். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புங்குடு தீவு வித்யா என்ற மாணவி 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. 3 நீதிபதிகள் கொண்ட குழு இவர்களுக்கு மரண தண்டனையை தீர்ப்பாக வழங்கி இருந்தது. இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி குறித்த குற்றவாளிகள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை செய்திருந்தாங்க. அந்த மனு தாக்கல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைவரையும் விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க கோரிக்கையாக முன்வைச்சாங்க. இது குறித்த விசாரணையை உச்ச நீதிமன்றத்தினுடைய 5 நீதியரசர்கள் கொண்ட குழாம் விசாரணைக்கு எடுத்தது. நேற்றைய தினம் அதனுடைய விசாரணைகள் நிறைவுக்கு வந்தது. அதனுடைய தீர்ப்பை கால வரையறையின்றி ஒத்திவைத்ததாக சொல்லப்படுது. மன்றில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிஸ்குமார் என்று சொல்லப்படுகின்ற பிரதான சந்தேக நபர், இவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி தர்ஷனை என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யாவுடைய படுகொலை சூழ்ச்சி செய்தது திட்டமிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கள் எதற்கும் எனது கட்சிக்காரருக்கு எதிரான சான்றுகள் எதுவும் சாட்சிகள் எதுவும் முன்வைக்கப்படல, வைக்கப்பட்ட சான்றுகள் எல்லாம் ஒன்றுக்கொண்டு முரணானது அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைச்சாரு. தாயுடைய வாக்கு மூலம் தனது மகள் சைக்கிள்ல பாடசாலை சென்றார் என்றும், பக்கத்து வீட்டு நபர் சொல்லி இருந்தாராம் பஸ் வண்டியில சென்றதை பார்த்ததாகவும், ஒவ்வொன்றுக்கும் முரணாக இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை அவர் முன்னிறுத்தி இருந்தார். தனது கட்சிக்காரர் வன்கொடுமை நடந்த விஷயத்தை காணொலியாக பதிவேற்றார் என்பதற்கான சான்றுகளும் கிடையாது அப்படின்னு மற்றொரு வாதத்தை அவர் முன்னிலை நிறுத்தி, இதற்கான சான்றுகள் கிடையாது, எனவே எனது கட்சிக்காரர் இந்த குற்றத்திலிருந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை வேண்டிக் கொண்டாரு. இதுக்கு பதிலளிக்கு முகமாக ஆசாத் நவவி என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தரணி எழுந்து நின்று அவருடைய வாதத்தை முன்வைச்சாரு. இந்த சம்பவத்தை பதிவேற்றம் செய்தது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற ஒரு மாபியா குழுவுக்கு ஒப்படைக்கத்தான் இந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டதாகவும் அவருடைய வாதத்தை முன்வைச்சாரு. இந்த சந்தர்ப்பத்துல இதை விசாரணை நடத்துகின்ற நீதிபதிகளில் ஒருவர், உங்களது கட்சிக்காரர் இந்த குற்றத்திலே இருந்து தப்பி போவதற்காக, சிறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக 2 கோடி பணம் கொடுத்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லலையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. காரணம் என்னண்டா, பணத்தை கொடுத்து தப்பி போவதற்கான முயற்சியை சுவிஸ்குமார் செய்திருந்ததையும் பார்க்க முடிந்தது. சட்டத்தரணி ஆசாத் நவவி அவங்க எழுந்து அவருடைய வாதத்தை மீண்டும் முன்வைச்சாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த குற்றவாளி தன்னை விடுதலை செய்யணும், எப்படியா தப்பித்துக்கொள்ளணும் என்பதற்காக இந்த 2 கோடி பணத்தை முக்கியமான ஒரு டிஐஜி, அவங்களுக்கு சீனியர் டிஐஜி ஒருத்தருக்கு கொடுத்த சம்பவத்தோடு
அவர் குற்றவாளியாக கருதப்பட்டு இப்போது சிறையில் அவர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னிலைப்படுத்தி வாதத்தை முன்வச்சாரு. அனைத்து வாதங்களையும் அலசி ஆராய்ந்த 5 பேர் கொண்ட இந்த நீதியரசர் குழாம் காலை வரையறையின்றி தீர்ப்பை ஒத்திவைச்சதாக அறிவிச்சாங்க. போற போக்கு பார்த்தா பாலியல் வன்கொடுமையும் நடக்கல, வித்யான்ற பிள்ளை பிறக்கவும் இல்ல இறக்கவும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ என்ற அச்சமும் எழ தோன்றுது. இப்படி அந்த சம்பவமே உலகத்துல நடக்கலையா, புங்குடுதீவுல நடக்கலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழ ஆரம்பிச்சிடும். அவ்வளவு தூரம் வாதங்களை முன்வைக்கிறாங்க. இங்க யாருக்குமே சம்மந்தம் இல்லைன்னா எதுக்கு 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த மரண தண்டனை ஒரு விஷயத்த தீர்ப்பாக வழங்கினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மற்ற குற்றவாளி சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெருசா எதையுமே எந்த ஒரு வாதங்களை முன்வைக்கல. அவங்க கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், எமது கட்சிக்காரர்களை இந்த குற்றத்திலிருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்டாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு தெரியும் இதுல என்ன நடந்த, ஏது நடந்த, என்ன வகையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. அதனால அவங்க வாங்கின பணத்துக்கு எழுந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது கட்சிக்காரர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் அவங்களால முன்வைக்கப்பட்டது. ஆனா சுவிஸ்குமாருடைய சட்டத்தரணி தான் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சாட்சிகள் முரணா இருக்குது, முன்னுக்கு பின் சாட்சியங்கள் ஒளிப்பதிவு செய்வதற்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அடிச்சு விட்டாரு. இது குறித்த தீர்ப்பு மேல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். 2015ஆம் ஆண்டு பாடசாலை சென்ற மாணவி என்ன தப்பு செஞ்சா? பாடசாலை போனது தப்பா, இல்ல அந்த பிரதேசத்துல பிறந்தது தப்பா, அல்லது உங்களோட கண்ணில் பட்டது தப்பா? உங்களோட கண்ணில் பட்டது தான் தப்பு அப்படியாகிறதா? அந்த பிரச்சனை உங்களுடையது. அதுக்கான சிகிச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மரண தண்டனை தான். நீங்க உள்ள இருக்கிறது தான் உங்களுக்கும் ஆரோக்கியம், உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம். வெளியே வந்து எனத்தை கிழிக்க போறீங்க, இப்ப தெரியுமா மரணம் தான் என்ன, வலிந்தா என்ன, சிறைந்தா என்ன அப்படின்ற ஒரு விஷயம். இதுல கேவலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோடு சம்பந்தப்பட்ட 2 நபர்கள் வந்து வித்யாவினுடைய இறுதி சடங்குல எந்த சலனமும் இல்லாம, குற்ற உணர்வும் இல்லாம, எந்த ஒரு சத்தமும் இல்லாம, எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாம இறுதி சடங்குலையும் பங்கு பற்றினாங்க. அந்த வீட்டு நாய் தான் வித்யாவினுடைய சடலத்தை இனங்காட்டி கொடுத்தது. ஒரு நாய்க்கிருந்த உணர்வு உங்களுக்கு இல்லாமல் போனது. நாயை விட கேவலமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இது குறித்த தீர்ப்பு மீண்டும் மரண தண்டனை உறுதிப்படுத்துவதாக இருப்பது என்பதுதான் ஆரோக்கியமானதும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு நியாயமாக இருக்கும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. நீதித்துறை அப்படியான ஒரு தீர்ப்பை சொல்லட்டும் என்ற பிரார்த்தனையோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடு அதிபரனுடைய மனைவி பெஹலியகுட நகர சபையினுடைய உறுப்பினராக இருந்தவங்க டிஸ்னா நிரஞ்சனா தனது ராஜினாமா கடிதத்தை கம்பஹா மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பி வச்சதோட அதில் ஒரு நகலையும் என்பிபியினுடைய பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வச்சாங்க. போதும், நாங்க பெய்த்துடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறார். மேலும் இந்த உறுப்பினர் குறித்த தகவல்கள் இப்போது கசிய ஆரம்பிச்சிருக்கு. பாரிய அளவுல போதைப் பொருட்களை கடத்துகின்ற கொஸ்கொட சுஜி இவர் நெருங்கிய உறவுக்காரர் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இவருடைய பூர்வீகம் அனுராதபுரம் எப்பாவள பிரதேசம் என்று சொல்லப்படுது. இவருடைய கணவர் தான் ஒரு அதிபராக இருந்து 1 கிலோக்கும் அதிகமான போதைப் பொருளோட இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். மேலும் ஒரு விஷயம் தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐக்கிய தேச கட்சியில இதுக்கு முன் இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தலையும் இவர் தேர்தலை போட்டியிட்ட ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றவாளிகள் எல்லாம் தவறு செய்வதற்காக ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஏதாவது ஒரு கட்சியில புகுந்து தேர்தலில் களங்கண்ட முடியும் என்ற ஒரு யோசனை வந்திருக்கும் போல. காரணம் என்னன்னா, 1 கிலோ ஹெரோயின் அப்படின்னு சொல்றது வந்து சாதாரணமான ஒரு வர்த்தகம் அல்ல. அது பாரிய அளவுல நெடுந்தூரம் பயணிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் எப்படி சிக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 29 வயதில் மதிக்கத்தக்க இந்த அதிபருடைய மகன் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாரு. இவரை சந்திக்கிறதுக்கு இவரோட நண்பர் போறாரு. நண்பர் இவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த இந்த பொதி, இந்த பார்சல் தனது வீட்டில் இருப்பதாகவும், இந்த பொதியை பத்திரமாக குளத்துக்கு அருகில் எங்கேயாவது மறைவிடத்தில் வைக்கும்படி சொல்லியிருக்கிறாரு. நண்பன் இல்லையா, விசுவாசத்துக்காக இந்த நபர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த பொதியை வீட்டில இருந்து எடுத்துட்டு போய் குளத்துக்கு அருகில வந்து மறைச்சு வச்சிருக்கிறாரு. இவருக்கு இப்ப யோசனை போகுது, அந்த பொதிய அவன் சுற்றுவானோ அப்படின்ற பயத்துல, சந்தேகத்துல வாப்பா இவரை சந்திக்க வந்த நேரம் சொல்லியிருக்கிறாரு, இந்த நபர் இப்படி ஒரு பொதியை கொடுத்திருக்கிறார், அவருக்கு அந்த பொதியை வாங்கி நீங்க ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க கோடியில பிசினஸ் இல்லையா,
எல்லாத்துக்கும் சாதகமாக தமது மனைவி அங்கிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, குறித்த நண்பர் அணுகி அந்த பொதிய வாங்கி இவர் இவர வீட்டுக்கு பக்கத்திலேயோ இவருடைய ஹோட்டலுக்கு பக்கத்திலேயோ அதை மறைச்சு வச்சாரு. அந்த நண்பரை கைது செஞ்சு விசாரணை செஞ்சதுலதான் அவர் இழுத்து விட்டாரு இந்த அதிபரை. அதிபரை விசாரணை செஞ்சதுலதான் தெரிய வந்திருக்குது தான் ஒரு அதிபர் என்றும் தனது மனைவி பெஹலியகூட நகர சபையினுடைய ஒரு உறுப்பினர் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் இழுத்து விட்டாரு. அதுக்கு போறதால் இந்த அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சு. போதைக்கு எதிராக அரசு எடுக்கின்ற இந்த முனைப்புக்கும் இது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருந்த இந்த சந்தர்ப்பத்துல இப்படியான இடத்திலேயாவது இப்படியான ஒரு கருப்பாடு இருந்தது என்பதை இனங்கண்டது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. ஊழல் இல்லாத, ஆயுதம் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.